சுகாதாரத்துறையில் வெளிவந்துள்ள தேர்வில்லாத அரசு வேலைவாய்ப்பு குறித்த தகவல்கள் தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். நம்மளுடைய யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்பு மற்றும் மத்திய அரசு வேலைவாய்ப்பு தகவலை ரெகுலராக நம்மளுடைய யூடியூப் சேனலில் அப்டேட் பண்ணிட்டு வரோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க வாட்ஸ்அப் குரூப் லிங்க், அதுக்கப்புறம் டெலிகிராம் லிங்க்லையும் வந்து மறக்காமல் ஜாயின் பண்ணுங்கள். சுகாதாரத்துறைக்கு இயங்கும் டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டியில் வெளியாக இருக்கிற ஒரு அறிவிப்பு பற்றி தான் நம்ம வந்து பார்க்குறோம். இந்த அறிவிப்புப்படி வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிலரி நர்ஸ் பணிக்கு 6 காலி பணியிடங்கள் வந்து இருக்குது. இந்த ஆக்சிலரி நர்ஸ் பணிக்கு வந்து பார்த்திங்கன்னா +2 பாஸ் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஏஎன்எம் கோர்ஸ், அதாவது நர்சிங் கோர்ஸ் வந்து 2 இயர்ஸ் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. வயது வரம்பு வந்து பார்த்திங்கன்னா 40 வயசுக்குள்ளே வந்து இருக்கணும். சேலரி, அதாவது சம்பளம் எவ்வளோ வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா 14,000 வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது பார்மசிஸ்ட் பணிக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 காலி பணியிடம் இருக்குது. +2 பாஸ் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டிப்ளமா பார்மசி முடிச்சிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைன்னா பேச்சுலர்ஸ் டிகிரியில் பார்மசி முடிச்சிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. வயது வரம்பு வந்து பார்த்திங்கன்னா 40 வயசுக்குள்ளே வந்து இருக்கணும். 15,000 வந்து சேலரி வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது லேப் டெக்னீஷியன் பணிக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 காலி பணியிடங்கள் வந்து இருக்குது. +2 பாஸ் ஆகிருக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டிஎம்எல்டி கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா முடிச்சிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. 40 வயசு வந்து உள்ளே வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா 13,000 வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாஃப் நர்ஸ் பணிக்கு வந்து பார்த்திங்கன்னா 86 காலி பணியிடங்கள் வந்து இருக்குது. டிப்ளமா நர்சிங் இல்லை பிஎஸ்சி நர்சிங் வந்து முடிச்சிருக்கணும்னு வந்து சொல்லியிருக்காங்க. 40 வயசுக்குள்ளே வந்து வயசு வந்து இருக்கணும். 18,000 வந்து சம்பளம் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது மல்டிபர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் இல்லை சப்போர்ட் ஸ்டாஃப் பணிக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 காலி பணியிடம் இருக்குது. இந்த காலி பணியிடத்துக்கு எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் போதும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. 40 வயசுக்குள்ளே வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பணிக்கான அந்த சம்பளம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 8,500 வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட் பணிக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 காலி பணியிடம் இருக்குது. பேச்சுலர்ஸ் இல்லைன்னா மாஸ்டர்ஸ் டிகிரி ஆக்குபேஷனல் தெரப்பியில் வந்து முடிச்சிருக்கணும். 40 வயசுக்குள்ளே வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா 23,000 வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. சோஷியல் ஒர்க்கர் பணிக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 காலி பணியிடங்கள் இருக்குது. மாஸ்டர்ஸ் ஆஃப் சோஷியல் ஒர்க் வந்து முடிச்சிருக்கணும் டிகிரியில் சொல்லியிருக்காங்க. அடுத்தது 40 வயசுக்குள்ளே வந்து இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா 23,800 வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் எஜுகேட்டர் பிரிவில் வந்து பார்த்திங்கன்னா பணிக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 காலி பணியிடம் இருக்குது. இந்த காலி பணியிடத்துக்கான கல்வி தகுதி வந்து பார்த்திங்கன்னா பேச்சுலர்ஸ் இல்லைன்னா மாஸ்டர்ஸ் டிகிரியில் ஸ்பெஷல் எஜுகேஷனில் முடிச்சிருக்கணும்னு வந்து சொல்லிடுறாங்க. 40 வயசுக்குள்ளே வந்து இருக்கணும். வயது வரம்பு வந்து பார்த்திங்கன்னா சேலரி வந்து பார்த்திங்கன்னா 23,000 வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த பணியிடங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணோன்னா இந்த அப்ளிகேஷன் கீழே இருக்கிற இந்த அப்ளிகேஷனை முழுசாக வந்து கிளியராக வந்து நீங்கள் ஃபில் பண்ணணும். எந்த வித மிஸ்டேக்ஸ் இல்லாமல் இந்த அப்ளிகேஷனை நீங்கள் ஃபில் பண்ணிட்டு இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுற இந்த அட்ரஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய டீட்டெயில்ஸ் அந்த அப்ளிகேஷன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா அனுப்பணும். என்னென்னா இந்த அப்ளிகேஷனுக்குள்ளே வந்து நீங்கள் வந்து நகல்கள் வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் வயது, எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் அண்ட் மார்க்ஸ், 10th 12th டிப்ளமா டிகிரி ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட், இது எல்லாத்துடைய ஜெராக்ஸ் காப்பி வந்து வைக்கணும்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஓட்டர் ஐடி, ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு உள்ளிட்ட டீட்டெயில்ஸை வந்து வைக்கணும்னு வந்து சொல்லியிருக்காங்க, ஜெராக்ஸ் காப்பி. இது அனுப்ப வேண்டிய அட்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா எதுனா மாவட்ட சுகாதார ஆர்வலர் நிர்வாக செயலாளர், மாவட்ட நல்வாழ்வு சங்கம், மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகம், நாமக்கல் மாவட்டம்ன்ற அட்ரஸ்க்கு நீங்கள் வந்து அனுப்பணும். ஸோ இந்த வேலைவாய்ப்பு உங்களுக்கு வந்து ஒரு பயனுள்ளதாக தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம யூடியூப் சேனல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரெஃபர் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.